தாரணி பெரம்பூர் தொகுதியில் கிட்டத்தட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைப்பதற்காகவும் புதுப்பிக்கப்பட்ட எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காகவும் முதல்வர் விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது புறப்பட்டிருக்கிறார். அங்கு பெரம்பூர் தொகுதி மக்கள் எவ்வளவு பேர் அந்த பகுதியில் காத்து கிடக்கிறார்கள்? தொடர்ந்து நிகழ்ச்சிக்கான என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம் மோனிகா. பெரம்பூர் தொகுதியில் புதுப்பிக்கப்பட்ட பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களால் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இந்த சட்டமன்ற அலுவலகத்தோடு சேர்த்து புதிய இ-சேவை மையமும் பெரம்பூர் மக்களுக்காக பிரத்யேக செயலி ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் விஜய் கிளம்பிவிட்டார். தற்போது பெரம்பூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் விஜயை காண்பதற்காக அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். பல்வேறு போலீசாரும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசார் ஜாஸ்தி இருந்தாலும் பொதுமக்களை கட்டுப்படுத்த முடியாத சூழல் தான் இருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் முதலமைச்சர் விஜயின் படங்கள் மற்றும் பல்வேறு பரிசு பொருட்களுடன் காத்திருக்கின்றனர். முதலமைச்சர் விஜயை பார்ப்பதற்காக ஆவலோடு காத்திருக்கின்றனர். அனைத்து பகுதிகளிலுமே பொதுமக்களை போலீசார் கட்டுப்படுத்தி வருகின்றனர். பேரிகார்டுகள், கயிறுகள் போன்றவற்றை வைத்து பொதுமக்களை தொடர்ந்து போலீசார் கண்காணித்து வருவதும் அவர்களை கட்டுப்படுத்தி வருவதுமாக இருக்கின்றனர். போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வெளியேவாக வாகனங்கள் அனைத்தும் ஒரு வழி பாதையில் அனுப்பப்பட்டு போக்குவரத்து மாற்றங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. போலீசார் அனைவரும் முதலமைச்சர் விஜயின் வருகைக்காக காத்திருந்து பொதுமக்களை கட்டுப்படுத்தி கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சட்டமன்ற அலுவலகம் மட்டுமல்லாமல் தொடர்ந்து அருகில் உள்ள புதிய நியாய விலை கடைகளையும் முதலமைச்சர் விஜய் திறந்து வைக்க இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் 50 பேருக்கு புதிய ரேஷன் அட்டைகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். அதற்கு பின்பாக பணிமனையில் உள்ள மின் ஆலயங்களையும் முதலமைச்சர் விஜய் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வந்துவிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரம்பூர் அலுவலகம் திறந்த பிறகாக அடுத்த நிகழ்ச்சியாக இ-சேவை மையத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் பெரம்பூர் மக்களுக்கான பிரத்யேக செயலியை திறந்து வைக்க இருக்கிறார். பொதுமக்கள் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் வேளையில் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக தற்பொழுது அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் VS பாபு ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தற்போது பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வருகின்றனர். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவரது சிக்னேச்சர் ஸ்டெப்பான ஸ்டெப்பையும் காட்டிக் கொண்டிருக்கிறார். பொதுமக்கள் அனைவரும் அவங்களோட எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடத்திற்கு முதலமைச்சர் விஜய் வர இருக்கிறார். பொதுமக்கள் அனைவரும் ஆரவாரத்தோடு கூச்சலிட்டு விஜயை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். போலீசாரும் தொடர்ந்து அவர்களை கைகளையும் பேரிகார்டுகளையும் வைத்து கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். மோனிகா. தாரணி, தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைக்க உள்ளார் முதலமைச்சர் விஜய். இந்த நிலையில எம்எல்ஏ அலுவலகத்திற்கு யார் யாருக்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது? அங்கு எந்தெந்த துறை சார்ந்த அமைச்சர்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள்? அது தொடர்பான விவரங்கள். இதுவரையில் அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் VS பாபு ஆகியோர் வருகை தந்திருக்கின்றனர். இவர்களை தொடர்ந்து முதலமைச்சருடன் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் ஆகியோர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ஆதவ் அர்ஜுனா இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். இவர்களை தொடர்ந்து பொதுச் செயலாளரும் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் அவர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து அமைச்சர் ராஜ்மோகன், அமைச்சர் அருண்ராஜ், அமைச்சர் வெங்கட்ரமணன் ஆகியோரும் இங்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்குள் பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே, பெரம்பூர் தொகுதி மக்களையும் சில பேருக்கு பாஸ் வழங்கப்பட்டு அந்த பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதுவரையில் 3 அமைச்சர்கள் உள்ளே இருக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர்ந்து அமைச்சர் பெருமக்கள் வருவார்கள், தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று நேரத்திற்கு முன்பே தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் விஜய் கிளம்பிவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் அவரும் இங்கே வருகை தர உள்ளார். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகமானது திறப்பிற்காக தயார் நிலையில் இருக்கிறது. இந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சுற்றிலும் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்த திட்டங்களின் பேனர்களும் வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பேரிகார்டுகள் போட்டு பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய இந்த இடங்களில் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் விஜய் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடத்திற்கு முதலமைச்சர் விஜய் வர இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து புதிய ரேஷன் கடைகளும் திறக்கப்பட இருக்கின்றன. மோனிகா. தாரணி, முதல்வர் விஜய் எப்போதுமே
பயன்படுத்தக்கூடிய அவருடைய கார் இன்றி இன்றைக்கு பிரச்சார வாகனத்தில் பெரம்பூர் தொகுதிக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். புதுப்பிக்கப்பட்ட அலுவலகத்தை திறந்து வைத்ததற்கு அப்புறமா பொதுமக்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது அதற்கு முன்பாக பொதுமக்களை சந்திப்பதற்கான திட்டங்கள் ஏதேனும் இருக்கிறதா? விஜய் வழக்கத்திற்கு மாறாக அவருடைய காரை விட்டுவிட்டு பிரச்சார வாகனத்தில் இன்று வந்து கொண்டிருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பெரம்பூர் தொகுதி மக்கள் ஏராளமானோர் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், இந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் 1 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து இங்கு நின்று கொண்டிருக்கின்றனர். அவர்களை பார்ப்பதற்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் இந்த பொதுமக்களிடம் முதல்வர் ரோட் ஷோ நடத்துவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரசிகர்களும் தொண்டர்களும் ஆரவாரத்துடன் கையில் கட்சி கொடிகளுடனும் முதலமைச்சர் விஜயின் படங்களுடனும் பூமுத்துகளுடனும் மாலைகளுடனும் பல்வேறு பரிசு பொருட்களுடன் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்களும் தொண்டர்களும் ஆரவாரத்தோடு நின்று கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் காவல்துறையினரும் அவர்களை கட்டுப்படுத்தி வரும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் முதல்வர் விஜய் தனது வழக்கமான வாகனத்தை விட்டுவிட்டு பிரச்சார வாகனத்தில் இந்த பெரம்பூர் தொகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். பெரம்பூர் தொகுதி மக்களை அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அவர் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தொடர்ந்து இந்த பெரம்பூர் தொகுதி மக்களிடையே அவர் ரோட் ஷோ நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தாரணி, தொடர்ந்து பொதுமக்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த வேலைகளில் போலீசார் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். எந்தெந்த இடங்கள்ல போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான விவரங்கள் இருக்கா? தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கு முதலமைச்சரை காண்பதற்காக கூடியிருக்கக்கூடிய இந்த நிலையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கும் பகுதியிலும் அதனை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலுமே தொடர்ந்து பொதுமக்களை காவல்துறையினர் கட்டுப்படுத்தி வருகின்றனர். கயிறுகளை கொண்டும் பேரிகார்டுகளை கொண்டும் அனைவரையும் காவல்துறையினர் கட்டுப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் போக்குவரத்து மாற்றமானது இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்வர் வரக்கூடிய வழிகள் அனைத்துமே முழுமையாக வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதை தவிர்க்கப்பட்டு அனைத்து வாகனங்களுமே ஒரு வழி பாதையில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கும் பகுதியில் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு ஒரு வழியில் மட்டுமே போக்குவரத்துகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் விஜய் இங்கு வர இருப்பதால் அவருக்காக பாதைகள் தயார் செய்யப்பட்டு ஒரு வழி பாதையில் மற்ற வாகனங்களை அனுப்பும்படியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இங்கு கூச்சலிட்டு ஆரவாரம் செய்யும் பொதுமக்களையும் தொண்டர்களையும் போலீசார் தொடர்ந்து கட்டுப்படுத்தி வருகின்றனர். மேலும் இங்கு மட்டுமல்லாமல் அடுத்ததாக பணிமனைக்கு செல்லும் பகுதியிலும் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு அந்த பகுதிகளிலுமே பல்லாயிரக்கணக்கான போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நின்று கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களையும் தொண்டர்களையும் கட்டுப்படுத்தி வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் தொண்டர்கள் அனைவரும் கட்டுப்பாடுக்குள் அடங்காமல் தங்களது கயிறுகளையும் பேரிகார்டுகளையும் இடித்துக் கொண்டு முண்டி எடுத்துக் கொண்டு வெளியில் வர்றதுக்கான முயற்சிகளை ஏற்படுத்துகின்றனர். அமைச்சர் பெருமக்களின் வாகனங்கள் வரும் போதிலும் கத்தி கூச்சலிட்டு அவர்களை வரவேற்கும் வகையிலான கோஷங்களையும் பொதுமக்கள் தொடர்ந்து எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் அனைவரையும் அமைதிப்படுத்தும் முயற்சியில் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் போக்குவரத்திலும் எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில் பேரிகார்டுகளை வைத்தும் அவர்களை தடுத்து வருகின்றனர். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முதல்வர் வரும் பாதையில் எந்த ஒரு போக்குவரத்து இடையூறுகளும் இல்லாத வகையில் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மோனிகா, தாரணி, தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக பெரம்பூர் தொகுதிக்கு முதலமைச்சர் விஜய் வருகை தரக்கூடிய அந்த நிகழ்வு நடந்து வருகிறது. இந்த நிலையில அவரை வரவேற்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் அங்கு காத்து கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பிற்பகல் 3 மணிக்கு எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைப்பார் என்ற தகவல் வெளியானது. ஆனால் தலைமைச் செயலகத்திலிருந்து கூட்டத்தை முடித்துக்கொண்டு கிளம்புவதற்கு தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதேனும் தெரிகிறதா? அது தொடர்பான விவரங்கள் இருக்கா? இந்த ஆண்டு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது தமிழக வெற்றிக் கழகம். அதற்கு பின்பாக முதல் முறையாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு முதல்வர் விஜய் தற்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றார். தேர்தல் நேரங்களில் முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் தொகுதி மக்களிடம் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அதற்கு பின்பாக தேர்தலுக்கு பிறகாக தற்பொழுது பொதுமக்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது இருக்கிறது. அவர் வழக்கமாக பயன்படுத்தும் வாகனத்தை விட்டுவிட்டு பிரச்சார வாகனத்தில் இன்று பெரம்பூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இதனால் அவர் பொதுமக்களை சந்திக்கும் வாய்ப்புகளும் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து 3 மணி அளவில் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில்
தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருக்கு இருந்த ஆய்வுக் கூட்டம் காரணமாக தற்பொழுது இந்த நிகழ்வானது தள்ளி போயிருக்கிறது. ஏற்கனவே 1 மணி நேரம் தாமதமாக முதலமைச்சர் இந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். 3 மணி அளவில் 2.25 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 1 மணி நேரத்திற்கும் மேலாக பொதுமக்கள் அவரை காண காத்துக் கொண்டிருக்கின்றனர். நேரம் செல்ல செல்ல கூட்டங்களும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. ரோடு சாலை பாதுகாப்பு பணிகளில் மட்டுமில்லாமல் தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய கடைகள் மற்றும் மண்டபங்களின் மாடிகளிலிருந்தும் பொதுமக்கள் அவரை காண தொடர்ந்து கூட்டமாக கூடி வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பெரம்பூரை நோக்கி தற்பொழுது முதலமைச்சர் விஜய் வந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இன்னும் தாமதமானால் கூட்டம் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் காவல்துறையினர் தொடர்ந்து கட்டுப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கும் சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பெரம்பூர் தொகுதியை முதல்வர் விஜய் வந்தடைவார். இந்நிலையில் புதுப்பிக்கப்பட்ட எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக முதல்வர் விஜய் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்பான தற்போதைய கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தாரணி.